Hello everyone, this is Niveta from TETRAVSAR. இன்னைக்கு கிளாஸ்ல div and span பத்தி நம்ம பார்க்கலாம். அப்புறம் கிளாஸ்னா என்ன, ஐடினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். div அப்படின்றது நம்ம டாக்குமெண்ட்ல இருக்க ஒரு டிவிஷன், அவ்வளவுதான். இது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. இதுக்குள்ள ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்ப நான் காட்டுறேன். div tab ஓபன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நான் வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றேன். அதுக்கு ஜஸ்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இன்புட் டேக் பார்த்தோம் இல்லையா, அது input type equal to text, placeholder add பண்ணிக்கிறேன். இது வந்து யூசர் நேமே வச்சுக்கிறேன். இப்போ பாஸ்வேர்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ஃபார்ம் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த என்டர் ஃபார்மவே நான் வந்து இந்த டிவிஷனுக்குள்ள நான் வச்சிருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப ஃபார்ம் வந்துருச்சா, நம்ம கொடுத்தது எல்லாமே வந்துருச்சா. இது எல்லாமே ஒரு பிளாக்கா அப்படியே இருக்கு. இதை பாக்குறதுக்கு இன்னொன்னு பண்ணலாம். இப்ப இந்த டிவிஷன் இருக்கா, இங்க வந்து நான் கொஞ்சம் ஸ்டைல் ஆட்ரிபியூட் கொடுக்குறேன். ஸ்டைல் ஆட்ரிபியூட் பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கலாம். கீ டேக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுக்குறேன். சரி, பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன், ப்ளூ கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்களா, இந்த யூசர் நேம்ல இருந்து என்டையரா இந்த பிளாக் ஃபுல்லா இந்த டிவிஷனுக்குள்ள இருக்கு. அதனாலதான் அந்த என்டையர் டிவிஷனே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா நான் இங்க டிவிஷன்ல வந்துட்டு நான் கலரை சேஞ்ச் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்சம் லைட் ஆக்கலாம், எப்படி வச்சுக்கலாம். இப்ப இந்த என்டையர் டிவிஷனே வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிருக்கோம், அதனாலதான் காட்டுது. இப்ப இதே ஸ்பேன் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு ஹைலைட்டர் பென் மாதிரி. இப்ப டிவிஷன் எப்படி ஒரு கண்டெய்னர் நான் சொல்லணும், ஸ்பேன் வந்து அதே மாதிரி ஒரு ஹைலைட்டர். இப்ப நம்ம ஏதாவது புக் ரீட் பண்ணிட்டு இருப்போம், ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பேன் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஸ்பேன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் ஆட் பண்றேன். Please fill the below form. ஸ்பேன் வந்து எப்பவுமே நம்ம ஒரு எலிமெண்ட்குள்ளதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபில் அப்படின்ற வேர்டை மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல ஒரு ஸ்பேன் ஆட் பண்றேன்.
இப்போ உங்களுக்கு அது நல்லா ஹைலைட்டடா தெரியறதுக்காக இப்ப இது ஒரு ஸ்பேன். பட் வந்துட்டு நான் இதை ஹைலைட்டா தெரியறதுக்காக என்ன பண்றேன்னா சேம் நான் கீழே பண்ண மாதிரியே ஸ்டைல் ஆட்ரிபியூட் ஆட் பண்றேன். பேக்ரவுண்ட் கலரை போய்க்கிறேன். இப்ப பாத்தீங்களா அந்த ஃபில் மட்டும் ஹைலைட் ஆயிருக்கா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பேனுங்கிறது ஒரு ஹைலைட்டர் பென் மாதிரி. நம்ம வந்து வித்தின் த ஒரு எலிமெண்ட்குள்ள நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் வேர்டை நம்ம ஹைலைட் பண்றோம், பர்டிகுலர் பேராகிராஃப் நம்ம ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப டிவிஷன் வந்துட்டு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ நம்ம அப்படியே ஒரே டிவிஷனுக்குள்ள கொண்டு வரோம். ஸ்பேனுங்கிறது ஒரு எலிமெண்ட்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் டிவிஷன் அண்ட் ஸ்பேன். இப்போ ஓகே, இப்ப கிளாஸ்னா என்ன, ஐடினா என்ன அப்படின்றத நம்மளோட யூசேஜஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப கிளாஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம்ல ஒரு பட்டன் ஆட் பண்றேன். பட்டன் ஆட் பண்றதுக்கு பட்டன் டேக்னே ஒண்ணு இருக்கு. ஓகேவா, இப்ப நான் இதை ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு அந்த பட்டனுக்கான டெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டேன்னா ஒரு சிம்பிளி ஒரு பட்டன் வந்து கிரியேட் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறோம். கிளாஸ் நேம் பாத்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். இப்ப நான் ஒரு இடத்துல நான் அப்பர் கேஸ் கொடுத்துட்டேன்னா அந்த இடத்துல நான் அப்பர் கேஸ் மட்டும்தான் கொடுக்கணும், லோவர் கேஸ் மாத்தி கொடுக்க கூடாது. அப்பதான் நம்ம ஒவ்வொரு டைம் கால் பண்ணும்போது கரெக்டா அந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எத்தனை டைம் நம்ம கால் பண்ணாலும் நம்ம கொடுத்த நேம் என்னவோ அதை வச்சுதான் நம்ம கால் பண்ணணும். இப்ப வந்துட்டு நான் பிடிஎன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப இதுக்குள்ள நான் சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு வந்து நம்ம கலர் ஆட் பண்ணலாமா? இதுக்கும் ஸ்டைல் போயிட்டு ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். நான் பிளாக் கொடுக்குறேன். இப்ப இந்த ஃபாண்ட்டுக்கான கலர் வந்துட்டு நான் நார்மலா கலர் அப்படின்னு இருந்தா அது ஃபாண்ட் கலரை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். பேக்ரவுண்ட் கலர்னா தான் நம்ம பின்னாடி இருக்க கலரை சொல்லுவோம். இது வந்து நான் ஒயிட்ல கொடுத்துறேன். இப்ப இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? பாத்தீங்களா, இப்ப இந்த மாதிரி வருது இல்லையா, பாஸ்வேர்டுன்னு இருக்கு. இது நெக்ஸ்ட் லைனுக்கு போகாம இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி இருக்க எலிமெண்ட்ஸ் பேர் என்னன்னா இன்லைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த சப்மிட் பட்டன் கீழே போகாம இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இன்லைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்ப அதை எனக்கு கீழே போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, டிஸ்பிளே பிளாக் நான் கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்களா கீழே போயிடுச்சு. இப்படிதான் இந்த டிஸ்பிளே பிளாக் அப்படின்ற ஆட்ரிபியூட் வந்து ஒர்க் ஆகும். இப்ப நம்ம இன்லைன் இந்த இடத்துல இன்னொன்னு இருக்கு, அதை நம்ம கொடுத்தோம்னா சேம் இப்ப என்ன நடந்ததோ அதேதான் நடக்கும், ரெண்டுமே ஒரே லைன்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐடி. ஐடினா என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு வெப் பேஜ் ஓபன் பண்றோம், அதாவது வேற ஒருத்தவங்களோட வெப் பேஜை நம்ம சைன் அப் பண்றதுக்கு நம்ம போறோம். சைன் அப் பண்ணும்போது நம்ம ஒரு யூசர் நேம் நம்ம ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டோம். நம்மளோட அக்கௌண்ட்டை ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். எகைன் வந்து நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு எகைன் அதை வந்து லாகின் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்ப நம்ம போய் லாகின் பண்ணும்போது வேற ஒரு யூசர் நேம் போட்டா நமக்கு ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆகாது. நம்ம கொடுத்த அதே யூசர் நேம் அண்ட் அதே பாஸ்வேர்ட் போடணும். அப்ப அது ஒண்ணு தானே. அந்த மாதிரி ஐடின்றதும் ஒண்ணு மட்டும்தான் இருக்கும். திரும்ப அதையே வந்து நம்ம ரியூஸ் பண்ண முடியாது. பட் கிளாஸை வந்து நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ். ஓகே, இப்ப இந்த பாஸ்வேர்டுக்கு நான் ஒரு ஐடி கிரியேட் பண்றேன். ஐடி ஈக்குவல் டு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்றேன். அதே மாதிரி யூசர் நேமுக்கு ஐடி ஈக்குவல் டு யூசர் நேம் அப்படின்னு கிரியேட் பண்றேன். இப்போ இந்த ஐடி இத வந்து நான் வந்து எங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன், அதே மாதிரி இந்த கிளாஸ் நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன், எதுக்காக இதை நம்ம பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ் வந்து 3 டைப்பா நம்ம உள்ள கொண்டு வருவோம். இப்போ ஒரு டேக் இருக்குன்னா அந்த டேக்லயே நம்ம வந்து ஒரு லைன் கிரியேட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் சிஎஸ்எஸ். இப்ப இந்த ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட்டே பாத்தீங்கன்னா அது சிஎஸ்எஸ் ஓட தான். இப்ப வந்து HTML சேர்த்து நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம்.
இந்த மாதிரி நம்ம பண்றதுக்கு அந்த லைன்குள்ளே நம்ம கொடுக்கறதுக்கு பேர் பாத்தீங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு டைப் இருக்கு. தனியா வந்து ஸ்டைல்னு ஒரு டேப் ஓபன் பண்ணி அதுக்குள்ள வந்து சிஎஸ்எஸ்க்கான கோடுங்கெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். இதே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி செப்பரேட்டாவே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதை லிங்க் டேக் யூஸ் பண்ணி இங்க லிங்க் பண்ணோம்னா அது வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இப்ப நம்ம இந்த கிளாஸ வந்து நம்ம இங்க கால் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டாட் வச்சுட்டு கிளாஸ கால் பண்றோம்னா இங்க டாட் வைப்போம். இதே வந்து ஐடி செலக்டர்ஸ கால் பண்றோம் அப்படின்னா நம்ம ஹேஷ் அப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ நான் இப்ப இங்க டாட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கால் பண்ண போறது கிளாஸ். சோ இந்த கிளாஸோட நேம் என்ன பிடிஎன். டாட் வச்சுட்டு கிளாஸ் நேம் போட்டு ஓபன் பிரேஸ் கொடுக்கணும். இப்ப இந்த பிரேசஸ்குள்ளதான் நம்ம ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போறோம். சேம் அங்க இருந்ததே பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நினைச்சு பேக்ரவுண்ட் கலர் அது வந்து பிளாக் வச்சுக்கலாம். சேம் அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ என்ன சின்டெக்ஸோ அதே தான் இங்க வரும். இப்ப வந்துட்டு ஃபாண்டோட கலர் ஆட் பண்ணுவதுக்கு கலர் நான் இதே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து டிஸ்பிளே ஆட் பண்ணிருந்தோம் இல்லையா, பிளாக் இவ்வளவுதான். இப்ப வந்து ஆல்ரெடி இருந்த ஃபங்க்ஷனாலிட்டி அப்படியே நம்ம இங்க கொடுத்துட்டோம். ஆனா வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இருந்தது இன்லைன் சிஎஸ்எஸ், இப்ப இருக்கிறது இன்டர்னல் சிஎஸ்எஸ். இப்ப இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இருக்கு இல்லையா, சேம் ஆல்ரெடி இருந்த அவுட்புட் அதே தான் இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரிதான் ஒர்க் ஆகும். ஆஸ் பர் ஆர் விஷயம் வந்து மாத்தி கொடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இப்ப நம்ம என்டோட ஒரு ஷீட் கிரியேட் பண்ணி நம்ம பண்ணுவோம் பெரிய வெப்சைட்ஸ் எல்லாம். அப்ப வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் நமக்கு பெஸ்ட். அங்கேயும் நம்ம இது இங்க வந்து ஸ்டைல் டேப் ஓபன் பண்ணிருக்கோம். அந்த நேம் வந்து நம்ம ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து சேம் இதே மெத்தட் தான் அங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், வேற எதுவுமே இல்லை. இப்ப வந்து ஐடியோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். வேற ஐடி கொடுத்துருக்கோம், யூசர் நேம் கொடுத்துருக்கோமா, அதை நான் எப்படி கால் பண்ணா ஹேஷ் யூசர் நேம். அதே மாதிரி ஓபன் ட்ரேஸ் போட்டுக்கலாம். இதுக்குள்ள இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இன்புட் பாக்ஸ்க்கு வந்து கலரே இல்லாம இருந்துச்சா, நம்ம வேணா கலர் கொடுத்து பார்க்கலாம். பேக்ரவுண்ட் கலர், இந்த அக்கௌண்ட் மெரூன் கலர் கொடுக்கலாம். இப்ப பாருங்க அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்படிதான் யூஸ் பண்ணும். இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சிஎஸ்எஸ் போகையில நம்ம இன்னும் இன்டெப்தா பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு டிவிஷன்னா என்னன்னு தெரியும். டிவிஷன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி, அதுக்குள்ள செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸ்பேன் அப்படிங்கறது வித்தின் த எலிமெண்ட்குள்ள நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கிளாஸ் அப்படின்றத நம்ம மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஐடி பாத்தீங்கன்னா ஒன்னேதான் இருக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிங் ஆட்ரிபியூட்ஸ் பத்தி இன்டெப்தா தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.